வணக்கம். இது காலத்தின் குரல். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சரவணகுமார், உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி அப்படிங்கிற முறையில் இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றிய தொடக்க சுற்று அடிப்படையிலான உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இதனுடைய பேரே நம்ம இடைக்கால நிதிநிலை அறிக்கைன்னு சொல்கிறோம். ஏன் இடைக்கால நிதிநிலை அறிக்கைன்னு சொல்கிறோம்னா, இந்த பட்ஜெட்டோட ஸ்கோப்பை ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பித்து அடுத்த கவர்மெண்ட், ஒரு மேஜர் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி அவங்க முழுநில பட்ஜெட் கொடுக்குற வரைக்குமான பீரியடில் இருக்கிற செலவினங்களை சமாளிக்கிறதுக்கானது தான். ஸோ இதை ஒரு முழு பட்ஜெட்டாக அரசாங்கம் செய்வதுங்கிறது ஒரு சரியான செயல் அல்ல. இப்போ முழு பட்ஜெட்டாக செஞ்சுருக்காங்களா? அதுக்கான கூறுகள் இருக்குது. ஓகே, முழு பட்ஜெட்னு சொல்ல முடியாட்டாலும் அதுக்கான கூறுகள் பெரும்பான்மையாக இருக்குது. ஒரு கன்வென்ஷன் இருக்குது. இது வரைக்கும் இந்தியாவில் எல்லா பட்ஜெட்டுமே கடைசி பட்ஜெட் ஒரு அந்த 3 மந்த் பீரியடுக்குரியதை கொடுப்பாங்க. ப்ளஸ் சிம்பாலிக் கெஸ்டர் கொடுப்பாங்க. 2014 பார்த்தோம்னா காங்கிரஸ் லாஸ்ட் பட்ஜெட் கொடுக்கும்போது ஓஆர்ஓபி ஸ்கீமை மட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது ஒரு சிம்பாலிக் கெஸ்டர்னு எடுத்துக்கலாம். அதுவே கொஞ்சம் எக்ஸஸ் தான். அதை விட அதிகமான சில எக்ஸஸ் இதில் போயிருக்கு. ஸோ அந்த பட்ஜெட் ஒரு தேர்தலுக்கான பார்வையாக தெரியுதே தவிர மக்களுக்கான பார்வையாக தெரில. மக்களுக்கான பார்வைங்கிறது முதல் 5 பட்ஜெட். இந்த பட்ஜெட் ஒரு தேர்தலுக்கான பார்வையாக தான் எனக்கு தெரியல. தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டிருப்பது இதெல்லாம் கூட நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா, அணுகிறீங்களா? அதாவது அது இந்த நிதியாண்டிற்கு பொருந்துமா என்ற கேள்வி இருக்கிறது. அது அதை தீர்மானிக்கக்கூடியது யார்? தவறான தகவல் மீடியாவில் இருக்கு. தனிநபர் வருமான வரம்பு உச்சவரம்பு அதிகரிக்கப்படவில்லை. சரி, இன்னும் 2 லட்சம் தான் இருக்கு. அதே 2 லட்சம் தான் இருக்கு. அதை முதல்ல தெளிவுபடுத்திடுங்க. ஆமாம், 2 லட்சம் தான் இருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போனா ரிபேட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு 87A அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால 5 லட்சம் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு டாக்ஸ் கிடையாது. அது இந்த வருஷத்துக்கு இருக்கு. 2019-20 ஃபினான்ஷியல் இயருக்கு 5 லட்சம் இருக்கவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. முன்னாடி டாக்ஸ் 12,500 ரூபா வந்திருக்கும். அந்த டாக்ஸ் கிடையாது. அது வருமான வரி வரம்பு உயர்த்தவில்லை, ரிபேட்டில், அதாவது அவங்க டாக்ஸில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதாவது 12,500 அட்ஜஸ்ட் ஆகிக்குது. ஓகே. ஸோ அதுவுமே அதற்கான சேமிப்பு உள்ளிட்டவற்றை காட்டுகின்ற பொழுது மக்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம் தான். அது அரசியல் நோக்கத்தோட எலெக்ஷன் அப்போ பண்ணும்போது அதனுடைய போக்கு மாறிடுது. ஓகே, உண்மையிலே மக்களுக்கான மகிழ்ச்சியான விஷயம் தான். ஓகே. ஸோ அதை வருமான வரி உச்ச வரம்பாக கருத முடியாதுங்கிறீங்க? ஆமாம், இது ரிபேட். ஓகே ஓகே. நான் இந்த அவர் வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிற வாதம் ரெண்டையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் அதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டை பற்றி சொல்லிடுறேன். இந்த பட்ஜெட்டில் எல்லா பட்ஜெட்லையும் 2-3 ஃபோக்கஸ் இருக்கும். இந்த பட்ஜெட்டில் பார்த்தோன்னா 3 ஃபோக்கஸ் நம்ம பார்க்குறோம். ஒன்று மெஜாரிட்டி அவங்களுடைய 5 வருஷம் அச்சீவ்மெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. அது எல்லா கட்சியும் பேசலாம், தப்பு இல்லை. ரெண்டாவது ஓட் ஆன் அக்கௌண்ட், இந்த 4 மாதத்துக்கு எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி பேசியிருக்காங்க. அதுவும் ஓகே. ஆனால் அடுத்த 4 மாதம் தாண்டி பண்ண முடியாத விஷயங்களையும் பேசியிருக்காங்க. அதுதான் இப்போ கிரிட்டிசிசம். 4 மாதத்தில் பண்ண முடியாது, அதையும் தாண்டி, அதாவது அதில் மெயினாக பார்த்தோம்னா 2 விஷயம். ஒன்று விவசாயிகளுக்கு பென்ஷன் ஸ்கீம் மாரி வேறு மினிமம் சப்போர்ட் ஸ்கீம்ங்கிறது ஒன்று, 6,000 ரூபா. அது ஒன்று அவங்களால பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஏன்னா அடுத்த வர கவர்மெண்ட்டு தான் அதை பாஸ் பண்ண போகுது. ரெண்டாவது, அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்க 12 கோடி பேருக்கும் பென்ஷன் ஸ்கீமு, அதுவும் இல்லை, அது வரேன், அதுக்கும் அடுத்த வருஷம் தான் பண்ணணும். இது ரெண்டுமே இந்த பில்லில் பாஸ் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு வித்தியாசமான முறையில் இந்த வருஷத்துலேயே ஒரு அமௌண்ட் அலாட் பண்ணுறாரு. அது விவசாயிகளுக்கு ஒரு 20,000 கோடியும் டிசம்பர்லேருந்து எடுத்துக்கிறாங்க. இந்த மார்ச்சில் பெனிஃபிட் ஆகிற மாதிரி. இது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த அவுட்ரீச் சரியாக தப்பாங்கிறதா வாதம். இந்த அவுட்ரீச் சரியாக தப்பா? நீங்கள் அவர் போன இதில் சொன்னீங்க பொங்கலுக்கு பரிசு 1000 கொடுத்தா என்ன தப்புன்னு. நீங்கள் ஒரு சின்ன அனாலஜி நான் சொல்கிறேன். டிஎன் சேஷன் சார் வர்றதுக்கு முன்னாடி எலெக்ஷன் காலத்தில், நீங்கள் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எலெக்ஷன் பூத்து முன்னாடி 2 வடை சென்டர் இருக்கும் அந்தந்த கட்சி சார்பில். வடையை கொடுத்து பூத் ஸ்லிப்பை கொடுத்து ஓட்டு போட கொடுப்பாங்க. இப்போயே அதை நம்ம நிப்பாட்டிட்டோம். ஏன் நிப்பாட்டிட்டோம்? ஏன்னா அந்த வடை கூட அந்த ஓட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு ஓட்டு போட போகிறான் ஒரு மக்களாட்சி இல்லைன்னா, அவன் இந்த 5 ஆண்டுகள் என்ன செய்தார் என்பதை அவன் யோசித்து செயல்பட வேண்டும். ஜாதியோ சமயமோ இல்லை மதமோ இல்லை இந்த வடையோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது இருக்காத அதை பண்ணுறோம். அப்போ இந்த பட்ஜெட் அவுட்ரீச் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் கடந்த 5 ஆண்டுகள் நடந்த தவறுகள் மாற்றப்படும். அது ஒரு தவறான மக்களாட்சிக்கான உதாரணம். இது என்னுடைய பொதுவான கருத்து. ரெண்டாவது, ரயில்வே பற்றி சொன்னார். நிறைய பண்ணிட்டோம், நிறைய ஸ்டேட்டில் பண்ணிட்டோம்னார். நான் என்ன கேட்குறேன், சென்னைக்கும் மதுரைக்கும் இன்றைக்கி 5 கோடி மக்கள் பயணிச்சிட்டு இருக்காங்க ஒரு ஆண்டுக்கு. முன்னாடி 1 கோடி இருந்தது, இன்றைக்கி 5 கோடி மக்கள் சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் பயணிச்சிட்டு இருக்காங்க. திருவிழா டைங்களில் தீபாவளி பொங்கல் அப்போ கோயம்பேடுலேருந்து பெருங்குளத்தூர் வரைக்கும் நிற்கிறாங்க. ஏன் நிற்கிறாங்க? ட்ரெயினில் நம்ம டபுளிங்கே பண்ணல.
கடந்த 50 வருஷமாக மதுரை சென்னை ட்ராக் டபுளிங் இல்லாமல் இருக்குது. இரட்டை வெளிப்பாதையாக மாறல. இரட்டை வெளிப்பாதையாக மாறினா தான் நீங்கள் 10 ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா சோக் ஆகும். ஸோ அது பண்ண முடியாதனால பேருக்கு ஒரு ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதிகமாக பண்ண முடியாதனால இன்றைக்கி மக்கள் வந்து பெரும்பாலான இன்றைக்கி 2 கோடி மக்கள் சென்னையில் இருக்கவங்கள 1 கோடி பேர் வெளியிலேருந்து புலம்பெயர்ந்து வந்தவங்க. அவங்க வாழ்க்கை கனவுல சொல்றதுக்கு போறதுக்கு வழி இல்லை. இந்த குறிப்பிட்ட பட்ஜெட்ல ரயில்வே தொடர்பான என்ன மாற்று கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கறதா? ரயில்வேக்கு தனி பட்ஜெட் கிடையாது. ரயில்வேக்கு தனி பட்ஜெட் இல்ல, தனி பட்ஜெட் இல்லைங்கிற தவறான கருத்தை சொன்னது. ரயில்வேக்கு முன்னாடி தனி பட்ஜெட் இருந்தது, அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருந்தது. இன்னைக்கு இல்லை. ஆனால் அதுக்காக ரயில்வே விட்டுற முடியாது. ரயில்வேக்குரிய விஷயத்தையும் பண்ணணும். இவ்வளவு விஷயம் பண்ணவங்க ஏன் வந்து இப்போ மதுரை சென்னை இது ரொம்ப நீண்ட கால கோரிக்கை, அதை ஏன் பண்ணலாங்கிறத என்னோட கேள்வி.